நாபால். மாகானிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரைச் சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்குச் சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இந்த அதிகாரத்தில் நாபாலை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த மனுஷனை பற்றி வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. நாபால் என்னும் பெயருக்கு மதியீனன் என்று பொருள். இவன் காலேபுடைய சந்ததியை சேர்ந்தவன். இவன் மாகோன் என்னும் ஊரிலே இருக்கிறான். இது எபிரோனுக்கு அருகில் உள்ள கர்மேலில் உள்ளது. இந்த பகுதி காலேபுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. இது கல்மேல் பர்வதம் அல்ல. கர்மேல் பர்வதம் மத்திய தரை கடலின் வடக்கு பகுதியில் உள்ளது. இந்த கர்மேல் ஒரு சிறிய கிராமம். இது மாகோனுக்கு வடக்கே 2 மைல் தூரத்திலும் எப்ரோனுக்கு தெற்கேயும் அமைந்துள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தாவீது பாரான் வனாந்திரத்தின் வடக்கு பகுதியில் இருந்தது தெளிவாகிறது. உம்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீப், யுத்தா. யோசுவா 15:54-55. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவா 14:14. நாபாலின் தொழிற்துறை கர்மேலில் இருக்கிறது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருக்கிறான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருக்கிறது. நாபால் முரடனும் துராகிருதனுமாய் இருக்கிறான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஆனாலும் காலேபின் நல்ல சுபாவம் நாபாலிடத்தில் காணப்படவில்லை. உலகத்தின் பார்வைக்கு நாபால் பெரியவனாய் இருக்கிறான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருக்கிறது. ஆகையினால் அவன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருக்கிறான். இவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் நற்குணம் இல்லை. இவன் ஒரு முரடன். நாபாலின் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். இந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருக்கிறாள். அபிகாயில் என்னும் பெயருக்கு அவளுடைய தகப்பனாரின் சந்தோஷம் என்று பொருள். அபிகாயிலுடைய தகப்பனார் அவளை நாபாலுக்கு மனைவியாக விவாகம் செய்து வைக்கிறார். இதனால் அபிகாயிலனுடைய தகப்பனாரின் சந்தோஷம் கெட்டுப்போயிற்று. அவளுடைய தகப்பனார் நாபாலின் ஐஸ்வர்யத்தை பார்த்தார், அவனுடைய குணத்தை பார்க்கவில்லை.
அபிகாயில் என்னும் பெயருக்கு தந்தையின் சந்தோஷம் என்று அர்த்தம் இருந்தாலும் நாபால் அந்த சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்து போடுகிறான். நாபால் என்னும் பெயருக்கு மதியீனமானவன் என்று பொருள். அபிகாயில் என்னும் பெயருக்கு மகிழ்ச்சியின் தகப்பன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் அபிகாயில் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: நாபாலின் மனைவி. நாபால் மரித்த பின்பு இவள் தாவீதின் மனைவியானாள். தாவீதின் சகோதரி, அமாசாவின் தாயார். நாபால் காலேபுடைய சந்ததியான். காலேபு தேவனுக்கு பயந்த மனுஷன். அவருடைய சந்ததியில் இப்படி ஒரு மதிகேடன் பிறந்திருக்கிறான். இக்காலத்திலும் சில பெற்றோர் தங்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது மாப்பிள்ளை வீட்டாரின் பணத்தையும் பதவியையும் அந்தஸ்தையும் பார்க்கிறார்கள். மாப்பிள்ளையின் குணத்தை பார்ப்பதில்லை. இதனால் சீக்கிரத்தில் பெண் வீட்டாரின் சந்தோஷம் துக்கமாய் மாறுகிறது. பெற்றோரின் பேராசையினாலும் தப்பிதமான தீர்மானங்களினாலும் இக்காலத்திலும் ஏராளமான அபிகாயில்கள் நாபாலை போன்றவர்களுக்கு மனைவிகளாக கொடுக்கப்படுகிறார்கள். மொத்தமாக வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். நாபாலிடத்தில் உண்மையும் இல்லை, கண்ணியமும் இல்லை. அவன் துராகிருதனாய் இருக்கிறான். அவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்திற்காக ஒரு சிலர் அவனோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். இது தவிர மாகோனிலே நாபாலுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. நாபாலும் சந்தோஷமாய் இருக்க மாட்டான். தன்னுடைய மனைவி அபிகாயிலையும் சந்தோஷமாய் வைத்திருக்க மாட்டான். அவனுடைய செய்கைகள் எல்லாமே முரட்டுத்தனமாயும் மூடத்தனமாயும் இருக்கிறது. தாவீது தன்னுடைய வாலிபரில் 10 பேரை நாபாலிடத்திற்கு அனுப்புகிறார். நாபாலுடைய சுக செய்தியை விசாரிக்குமாறு தாவீது தன்னுடைய வாலிபருக்கு கட்டளை கொடுக்கிறார். தாவீதுடைய மனுஷர் நாபாலுடைய மேய்ப்பருக்கு செய்த உதவிகளை தன்னுடைய வாலிபர் மூலமாய் நினைவுபடுத்துகிறார். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேள்விப்படுகிறார். அப்போது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரியுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதின் பெயருக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கிடைக்கவில்லை. நாபால் தாவீதை மதிக்கவில்லை. மேலும் தாவீதின் வாலிபர் நாபாலை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சனமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்த வேண்டும். தாவீதின் வாலிபர் நாபாலிடம் தாவீது சொன்ன செய்திகளை அறிவிக்க வேண்டும். தாவீது நாபாலுக்கு சொல்லி அனுப்பின செய்தியாவது: இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று தாவீது தன்னுடைய வாலிபர் மூலமாய் நாபாலுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். தாவீது இப்போது மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறார். அவரும் அவருடைய மனுஷரும் அநேக பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு புசிப்பதற்கு கூட போதுமான அளவு போஜனம் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாபாலை பார்த்து அவரிடமிருந்து தங்களுக்கு கொஞ்சம் போஜனம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தாவீது நினைக்கிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலின் மேய்ப்பருக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார்கள். தாங்கள் செய்த உதவிக்கு கைமாறாக நாபால் தங்களுக்கு போஜனங்களை கொடுப்பான் என்று தாவீது எதிர்பார்க்கிறார். தாவீது நாபாலை அடிக்கடி தொந்தரவு பண்ணவில்லை. நாபால் இப்பொழுது தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஆடுகளை மயிர் கத்தரிப்பது ஒரு பண்டிகை காலம் போல இருக்கும். விவசாயிகளுக்கு அறுவடை காலம் ஆசீர்வாதமாய் இருப்பது போல மேய்ப்பருக்கு ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்சலோம் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற நாளை ஒரு பண்டிகை நாளை போல கொண்டாடினான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்பிராயீமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன். ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 2 சாமுவேல் 13:23-24. நாபால் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற நாளில் தாவீது தன்னுடைய வாலிபரில் 10 பேரை நாபாலிடத்தில் அனுப்புகிறார்.
நாபால் மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் நாபால் தன் வேலையாட்களோடு சந்தோஷமாய் இருப்பான். சந்தோஷமான இந்த காலத்தில் தாவீது நாபாலிடத்தில் தன்னுடைய வாலிபரை அனுப்புகிறார். தாவீது தன்னுடைய வாலிபரிடம் நல்ல நாளில் வந்தோம் என்று நாபாலிடம் சொல்லச் சொல்லுகிறார். தாவீதின் வாலிபர்கள் நாபாலை பார்த்து அவனை தாவீதின் நாமத்தினால் வாழ்த்த வேண்டும். அவர்கள் நாபாலை, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்த வேண்டும். தாவீது தன்னை பற்றி தன் வாலிபர் மூலமாய் நாபாலுக்கு செய்தி சொல்லி அனுப்பும்போது அவர் தன்னை உம்முடைய குமாரனாகிய தாவீது என்று சொல்லுகிறார். தாவீது நாபாலை தன்னுடைய தகப்பனைப் போல கனம் பண்ணுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் கர்மேலில் இருந்தபோது நாபாலுடைய மேய்ப்பர் அவர்களோடு கூட இருந்தார்கள். தாவீதின் மனுஷர் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. தாவீது நாபாலின் மேய்ப்பரையும் அவருடைய மந்தையையும் பாதுகாத்தார். நாபாலுக்கும் 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. நாபாலின் மேய்ப்பர் இவற்றையெல்லாம் கர்மேலில் மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தாவீதும் அவருடைய மனுஷரும் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார்கள். அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போகவில்லை. தாவீதின் மனுஷர் நாபாலின் மந்தையில் உள்ள ஆடுகளை திருடவில்லை, அந்த மந்தையை சேதப்படுத்தவில்லை. தாவீதும் அவருடைய மனுஷரும் கர்மேலில் இருந்த காலத்தில் மிகுந்த பாடுகளையும் நெருக்கங்களையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்கு போதுமான அளவு போஜனம் இல்லை. ஆனாலும் அந்த காலத்தில் அவர்கள் நாபாலின் ஆடுகளை திருடியதில்லை. பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்னும் எண்ணம் தாவீதுக்கும் அவருடைய மனுஷருக்கும் வரவில்லை. தாவீதின் மனுஷர் நாபாலின் ஆடுகளை திருடாமல் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் நாபாலின் ஆடுகளை பாதுகாக்கவும் செய்தார்கள். தாவீதின் மனுஷர் தங்களுக்கு செய்த உபகாரங்களை பற்றி நாபாலின் மேய்ப்பர் நாபாலின் மனைவிக்கும் சாட்சியாய் சொல்லுகிறார்கள். நாபாலின் மேய்ப்பர் நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளியில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதுமில்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள் என்று தாவீதையும் அவருடைய மனுஷரையும் குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார்கள். நாபாலின் மேய்ப்பர் கர்மேலில் இருந்த நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்கள் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரின் களஞ்சியங்களை கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகும்போது கர்மேலில் உள்ள நாபாலின் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கொள்ளையிட்டிருக்க முடியும். ஆனால் தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலின் மேய்ப்பருக்கும் அவருடைய மந்தைக்கும் பாதுகாப்பாய் இருந்ததினால் பெலிஸ்தரால் அவற்றை கொள்ளையிட முடியவில்லை. தாவீது இந்த சம்பவங்களையெல்லாம் தன்னுடைய வாலிபர் மூலமாய் நாபாலுக்கு சொல்லி அனுப்புகிறார். இதற்கு சாட்சியாக நாபாலின் வேலைக்காரரை நியமிக்கிறார். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் என்று தாவீது தன்னுடைய வாலிபரை நாபாலிடம் சொல்லச் சொல்லுகிறார். தாவீது நாபாலின் மந்தையை கொள்ளையிட வரவில்லை. நாபாலின் மந்தையை பாதுகாத்ததற்காக அதிகமான கூலியை அநியாயமாய் கேட்கவில்லை. தாவீது நாபாலுக்கு மிகவும் பணிவான கண்ணியமான விண்ணப்பத்தை சொல்லி அனுப்புகிறார். இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று தாவீது தன்னுடைய வாலிபர் மூலமாய் நாபாலுக்கு சொல்லுகிறார். ஒரு ராஜா எதிரி தேசத்தின் மேல் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை ஜெயிக்கும் போது அந்த தேசத்தின் ராஜாவை தனக்கு பகுதி அல்லது கப்பம் கட்டச் சொல்லுவது வழக்கம். தாவீது அதுபோல நாபால் தனக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. படைத்தளபதிகள் ஒரு தேசத்தை கொள்ளையிடும்போது அந்த தேசத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களையெல்லாம் கொள்ளைப் பொருளாக எடுத்துச் செல்வார்கள். தாவீது அதுபோல நாபாலின் மந்தைகளை கொள்ளைப் பொருளாக எடுத்துக்கொண்டு போகவில்லை. தாவீது நாபாலுக்கு சிநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய மனுஷரை பற்றி நாபாலுக்கு சொல்லும்போது அவர்களை உம்முடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலுக்கு ஊழியக்காரரை போல உதவி செய்திருக்கிறார்கள். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளையெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னென்றும் பேசாதிருக்கிறார்கள்.
நாபாலோ தாவீதின் ஊழியக்காரர் மேல் கோபப்படுகிறான். நாபால் ஒரு முரடன், அவன் ஒரு துராகிருதன். அவனிடத்தில் ஐஸ்வர்யம் அதிகமாய் இருப்பது போல புத்தியும் ஞானமும் அதிகமாய் இல்லை. நாபாலிடத்தில் நிதானம் இல்லை. தாவீதின் விண்ணப்பத்தை நாபால் உடனே மறுத்து விடுகிறான். ஆணவமான வார்த்தைகளை பேசுகிறான். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ண வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்று சொல்லுகிறான். நாபால் தாவீதை அறியாதவன் போல பேசுகிறான். தாவீதின் மகிமை அந்நிய தேசத்தாராகிய பெலிஸ்தருக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் தாவீதை பற்றி சொல்லும்போது, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாபாலோ, தாவீது என்பவன் யார் என்று தாவீதை தெரியாதவன் போல் ஆணவமாய் பேசுகிறான். நாபாலும் தாவீதும் அருகாமையில் இருக்கிறார்கள். தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், நாபாலும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். யூதா கோத்திரத்திலே தாவீதை தெரியாதவர்கள் ஒருவரும் இல்லை. தாவீது அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர். தாவீது கோலியாத்தை கொன்றதினால் தாவீதின் பெருமை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தாவீதை பற்றி பெருமையாய் பேசுவது வழக்கம். ஆனால் நாபாலோ, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் என்று தாவீதை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் தெரியாதவனைப் போல பேசுகிறான். தாவீது இஸ்ரவேல் தேசத்தில், விசேஷமாக யூதா கோத்திரத்தில் மிகவும் முக்கியமானவர். அவர் பிரபல்யமானவர். ஆனால் அவர் இப்போது வனாந்திரத்திலே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சவுல் தாவீதை பகைத்து அவரை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார். நாபால் தாவீதின் தற்போதைய நிலைமையை பார்க்கிறான். அவனுடைய பார்வையிலே தாவீது ஒரு துஷ்ட மனிதன் போல் தெரிகிறான். தாவீது இஸ்ரவேல் தேசத்து அரண்மனையில் இராமல், சவுலுக்கு சேவை செய்யாமல் வனாந்திரத்திலே தன் மனுஷரோடு தங்கியிருப்பதினால் நாபால் தாவீதை பார்த்து, தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாட்களில் அநேகர் உண்டு என்று ஏளனமாய் சொல்லுகிறான். தனக்கும் தன்னுடைய மனுஷருக்கும் நாபால் ஏதாவது உதவி செய்வான் என்று எதிர்பார்த்து தாவீது தன்னுடைய வாலிபரில் 10 பேரை அவனிடத்தில் அனுப்பினார். ஆனால் நாபாலோ தாவீதின் வாலிபரிடத்தில் ஆணவமாகவும் அகம்பாவமாகவும் பேசுகிறான். தாவீதை பற்றி தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறான். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் தாவீதை உயர்த்தி இருக்கிறார். தாவீதின் மனதிலே சவுலுக்கு விரோதமான அக்கிரம சிந்தை எதுவும் இல்லை. சவுலை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணமும் தாவீதிடத்தில் இல்லை. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார். தாவீது தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக கெபிகளிலும் மலைகளிலும் வனாந்திரங்களிலும் தங்கியிருக்கிறார். ஆனால் நாபாலோ தாவீதை ஒரு துன்மார்க்கனைப் போல பாவித்து பேசுகிறான். நாபாலிடம் திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருக்கிறான். அவனிடத்தில் 3000 ஆடும் 1000 வெள்ளாடுகளும் இருக்கிறது. நாபால் இப்போது தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காலம் நாபாலுக்கு ஒரு பண்டிகை காலம் போல இருக்கிறது. நாபாலிடத்தில் திரளான சம்பத்தும் போஜனமும் ஆடுகளும் இருந்தாலும் அவையெல்லாம் தனக்கு மாத்திரமே உரியது என்று அவன் நினைக்கிறான். தன்னுடைய சம்பத்தில் மற்றவர்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று தீர்மானித்திருக்கிறான். எல்லாமே தன்னுடையது என்று நாபால் சுயநலக்காரனாய் இருக்கிறான். நாபால் தன்னுடைய போஜனங்களை தாவீதுக்கு கொடுக்க மறுத்து விடுகிறான். நாபால் தாவீதின் வாலிபரிடத்தில், நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணு வித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்று சொல்லுகிறான். நாபாலைப் போலவே நாமும் சில வேளைகளில் தவறு செய்கிறோம். நம்முடைய ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் உடைமைக்கும் நாமே சொந்தக்காரர் என்று நினைக்கிறோம். நம்முடைய ஆஸ்தியை நமக்கு இஷ்டமான பிரகாரம் நாம் செலவு பண்ணலாம் என்று நினைத்து நம்முடைய சுய ஆசைகளையும் சுய இச்சைகளையும் நிறைவேற்றுகிறோம். நம்முடைய ஆஸ்தி நமக்கு உரியது அல்ல, இது கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் நம்முடைய ஆஸ்திக்கு நம்மை
உக்கிரானக்காரராய் நியமித்திருக்கிறார். நம்முடைய ஆஸ்திக்கும் அதை எப்படி செலவு பண்ணுகிறோம் என்பதற்கும் நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக செலவு பண்ண வேண்டும். நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரராய் இருக்க வேண்டும்.